ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ ஒன்றும் தெரியல. ஸோ இந்த பற்றி இது பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோக்கான ஏர் ஃபில்டர். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து வாங்கினேன். அது எப்படி வந்து பேஷன் ப்ரோ பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ன பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன விஷயந்தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பார்க்க தேவையில்லை. ஸோ யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள். ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவை, அப்புறம் ஒரு புது ஏர் ஃபில்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க போய் பைக்கை காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கு. ஸோ ஏர் ஃபில்டர் வந்து எங்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீறு போடுறதுக்கு இந்த சைடு இருக்கும். இது வந்து பேஷன் ப்ரோவில் ஒவ்வொரு பைக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பேஷன் ப்ரோவில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் இருக்கும். இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பெஞ்சை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கீ லாக் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கீயை வச்சு போட்டுடணும். போட்டுட்டு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பனா வந்து ஓப்பனே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக துருப்பிடிச்சிருக்கும். இது ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும். இதை நீங்கள் இப்படி எனக்கே வர மாட்டேங்குது, ஒரு நிமிஷங்க. ஸோ இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அடியில் இருக்க ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இப்படி நல்லா இழுத்துடணும். இழுத்துட்டு நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்படி நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அப்படியே கீழே வச்சுட்றேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தான் வந்து ஏர் போகும். ஸோ இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஏர் போகும். இதை நீங்கள் கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரணும். இந்த ஸ்பானரும் இங்கே இருக்க இந்த ஸ்பானரையும் கழட்டிடணும் நீங்கள். ஸோ உங்களுக்கு நான் அப்படியே கழட்டிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு கழட்டிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வீடியோ எடுத்துகிட்டே கழட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது ஹார்டாக இருக்குது. இந்த இதை வச்சு நம்ம கழட்டோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீ, ஸோ இந்த மாதிரி டீ இது வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டா ஓகே, இல்லாட்டி வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய இது கழட்டுறது யூஸ் ஆகும். ஸோ இந்த இது கழட்டுறதுக்குலாம் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கழட்டி போட்டு இதை மட்டும் தனியாக வச்சு இந்த இது கழட்டலாம், அலைன் கீ மாதிரி. ஸோ இதை மாட்டிட்டு நீங்கள் ஸ்டாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வச்சு நான் கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கழட்டியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இந்த ஸ்க்ரூவும் இப்போ கழட்டியாச்சு. இப்போ நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சு கழட்டிடுங்க. இந்த பக்கம் இப்படி இழுக்கணும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எனக்குள்ள ஒரு சின்ன எடுக்கு மாதிரி இருக்கும், அந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வச்சு எடுத்துகிட்டு கழட்டிடுங்க. கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாக்ஸ் தான், இதில் ஃபுல்லாமே ஸ்டார் தான் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ இந்த 5 ஸ்டாரையுமே நீங்கள் கழட்டணும். மேக்ஸிமம் இந்த டீ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ 100 ரூபா தான் வரும். இந்த டீ சைஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கலந்து வந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கழட்டதுனால பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருக்கா. ஸோ ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் அதை வச்சு ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வந்து கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். இப்படி இழுத்தாலும் சரி, இல்லை இப்படி பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் இழுத்தாலும் சரி வந்துடும். இங்கே உள்ளே வந்து ஒரு சின்ன இடிக்கு மாதிரி இருக்கும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடிக்கில் தான் வந்து உட்காந்துருக்கும் இந்த ஏர் ஃபில்டர் அமுங்கி. ஸோ நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலே வந்து வந்துடும். பாருங்கள், ஸோ வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக உள்ளே வரும். ஸோ இது வழியாக உள்ளே வந்து நேராக இங்கே வரும். இந்த பாக்ஸ்க்குள்ளே கூடி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது இங்கே இருக்கும். இதுக்குள்ளே வந்து காற்று இங்கே போயிட்டு இது வழியாக இங்கே மொத்தமாகவே அடைச்சிருக்கும் இல்லையா, இதில் போய் இது வழியாக பியூரிஃபை ஆகி இதுக்குள்ளேருந்து இங்கே போகும். இந்த ஓட்டைக்குள்ளே போகும். இந்த இது பார்த்தீங்கன்னா நேராக இன்ஜினுக்கு போகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பழசு, இது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து புதுசு நம்ம வாங்கிட்டு வந்தது இந்த இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்ததை நம்ம மாற்றுவோம். நான் அதை கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசு. ஸோ புதுசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பழசு. ஸோ பழசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அழுக்காயிரும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. நான் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். ஸோ அது வந்து இந்த கலரில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை எடுத்து இதை எப்படியே வச்சுருவோம். இதில் இப்படி வச்சுட்டு அங்கே எடுத்து
ஸோ நான் கரெக்டாக வச்சு மாட்டிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் இங்கே கொண்டு போய் இந்த மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது உள்ளே போக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிறத உள்ளே அந்த லாக்கில் வந்து செட் ஆகிற மாதிரி, அந்த உள்ளே தெரியுதுல்ல லாக்கு, அந்த லாக்கில் வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒத்த கையில் வந்துட்டு பண்ணுறதுனால பண்ண முடியல, ஏன்னா இன்னொரு கையில் வந்து கேமரா இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையில் வச்சு உங்களுக்கு பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செட் பண்ணிட்டேன். அந்த லாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை, நீங்கள் கரெக்டாக மட்டும் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க, கரெக்டாக அது உட்காந்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் எடுத்து போட்ட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளே லாக் பண்ணுறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக மட்டும் வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே செட் ஆகிடும். ஸோ கீழே டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து மொத்தமாக க்ளியர் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிட்டேன். ஸோ இதை திருப்பி கழட்டி லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டஸ்ட்டை க்ளியர் பண்ணி விட்டுறேன். ஸோ இன்னும் நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் திருப்பி வந்து இந்த டஸ்ட்டோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபில்டரில் உட்காராமல் இருக்கும். மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா மேலேருந்து தான் பார்த்திங்கன்னா உள்ளே ஏரே வரும். இந்த மேலே ஃபுல்லாக வந்து நல்லா க்ளியர் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளியர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த ஏர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்குள்ளே வந்து இங்கே வரும். ஸோ மொத்தமாக நீங்கள் நல்லா க்ளியர் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ளியர் பண்ணி முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸை எப்படி வந்து ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸோட கவர் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாமே வந்து லாக் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இதை வச்சே கழட்டிட்டேன், ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயும் நம்ம மெயினாக இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதை கழட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ இதையும் மாட்டிட்டு மேலே இதையும் போட்டுருவோம், நம்மளோட பென்சிலையும் தூக்கி போட்டுருவோம். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சை தூக்கி மாட்டுறது தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் பெஞ்சை வந்து இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சிங்க அப்படின்னா இந்த இதில் போய் சிக்கும். ஸோ இதில் வந்து உள்ளே லாக் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக அப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அமுக்கணும். இதை ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு அமுக்கணும். வச்சுக்கிட்டு அமுக்கிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாட்டி நீங்கள் தூக்கி பார்த்துக்கணும் வருதான்ட்டு. ஸோ வரல, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி ஆன் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி எடுத்துகிட்டு பைக்கில் வந்து போட்டுருவோம். ஸோ போட்டோம். இப்போ நம்ம செக் மட்டும் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தான் இருக்குது. ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாடியை கழட்டுறதுக்கு இங்கே நீங்கள் நட்டு போட்டுப்பீங்க இல்லையா, ஸோ அது துரு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த மாதிரி டீ யூஸ் பண்ணுங்கள். ஸோ டீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூ யூஸ் பண்ணிங்கன்னா கை வந்து ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஏர் ஃபில்டர் மாற்றுறது ஈஸி தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.